அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கேள்வியை பொறுத்தளவுக்கு மிக எளிமையான கேள்வி தான், ஆனால் சிம்பிளான கான்செப்ட் யூனிட் கன்வர்ஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த யூனிட் கன்வர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. ஸோ கட்டாயமாக எல்லாமே என்ன பண்ணுங்க தெரிஞ்சு வச்சிங்க. எந்த விஷயத்தை எந்த சைக்காலஜி டாப்பிக்கை நம்ம கற்றுக்கிட்டாலும் அடிப்படையிலேருந்து கற்றுக்குங்க, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு கேள்வியும் நம்ம குறைந்தது 1 நிமிடத்துக்கு குறைவாக நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ நிறைய ப்ராக்டிஸ், வெவ்வேறு விதமான கணக்குகள் நம்ம சால்வ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு எக்ஸாம் ஹாலில் உட்காரப்போ நமக்கு ஒரு ஐடியா வரும். இப்போ நீர் தொட்டியின் கொள்ளளவு, இந்த கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் டேங்க். ஸோ LBH ஒரு நீர் தொட்டிங்கிறது இப்படி இருக்கும். ஸோ நீர் தொட்டிங்கிறது இப்படி இருக்கும். இதில் எவ்வளோ நீர் கொள்ளளவு அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு ரெக்டாங்கிள் சைஸில் இருக்கிறதால வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு LBH 3 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து வால்யூம் கிடச்சிரும். ஸோ இந்த 3 பெருக்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிவன் வந்து மீட்டரில் இருக்குது, ஆனால் ஆன்சர் பார்த்தோம்னா லிட்டரில் இருக்குது. ஸோ இதுதான் யூனிட் கன்வர்ஷன். மீட்டரை லிட்டராக மாற்றணும். ஸோ மீட்டரை லிட்டராக மாற்றணும்னா இன்ட்டு 1000 பெருக்குனா ஆன்சர் தான். இப்போ பாருங்கள், சிம்பிளாக 10, 5, 1.5, 5×5 50, 1.5 பெருக்கணும்னா 75 வரும். ஸோ 75 மீட்டர் கியூப் அப்படின்னு ஆன்சர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் போட்டுடலாம். ஆனால் 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். அப்போ 75 மீட்டர் கியூப்பு 75 × 1000 போட்டோம்னா 75,000 லிட்டர். ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. இப்போ இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கொண்ட நேரம் 20 செகண்டில் நம்ம சம்மை போடலாம். ஆனால் நமக்கு தெரியணும். ஸோ வால்யூமுக்கு ஃபார்முலா LBH, அதுக்கு யூனிட் வந்து மீட்டர் கியூபு லிட்டராக மாற்றணும் அப்படின்னா 1000 பெருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சோம் அப்படின்னா சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் போட்டுடலாம். ஏன்னா நீங்கள் இந்த 3 நம்பரை பெருக்குனா 75 வரும், ஆனால் எல்லாத்துலேயும் 75 இருக்குது பாருங்கள். ஸோ மீட்டர் கியூப் யூனிட் கன்வர்ஷனில் மீட்டர் டு சென்டிமீட்ரு, சென்டிமீட்ரு டு மில்லிமீட்ரு, மீட்டர் டு கிலோமீட்டர் மாற்றுறது ஈஸி. ஆனால் ஒரு டைமென்ஷன்லேருந்து இன்னொரு டைமென்ஷனில் கட்டாயம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதே போல் சிம்பிளான விஷயத்த நம்ம ஸ்கிப் பண்ணாமல் தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா இது போன்ற கேள்வி நம்ம தப்பு பண்ண மாட்டோம். அடுத்த பதிவில் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த கேள்வி சந்திப்போம். உங்களை எனக்கும் அரியணை போலீஸ் அகாடமி வாழ்த்து எழுத்துக்கள். நன்றி, வணக்கம்.